கிருபையுள்ள கரம் ஆளுக செய்யும்படியாக உம்முடைய பாதத்தில் என்னுடைய கரம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். அப்படியாக இந்த உலகத்திலே நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், எதை குறித்து ஆண்டவர்கள் நம்ம புகழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதாக, அவருடைய பிரசன்னம் நம் மக்களை கடந்து வருவதாக, அவருடைய வல்லமை நம் மக்களை கடந்து வருவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கடந்த ஒரு மாதம் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை கிருபையாய் கண்டிருக்கிறார். அந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் அவர் நமக்கு கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நாம் அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இப்படியாக அந்த காலங்களை கற்று நமக்கு கிருபையாய் நடக்கும்படியாக வருஷங்களையும் மாதங்களையும் நாட்களையும் அவர் விசேஷப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவத்தை நோக்கி நாம் கர்த்தரை நோக்கி துதி செலுத்துவோமாக. யாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருஷம் தொடங்கணும். ஒரு மாசம் நம்ம கடந்துட்டோம். ஒரு மாசம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆமென் ராஜா. புதிய மாசத்துக்கு இரண்டாவது மாசத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த மாசம் எத்தனையோ தேவைகளோடு நம்ம நின்றோம். எத்தனையோ தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரே துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ராஜா. துதிக்கிறோம். நன்றி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புதிய மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது. சிறுபிள்ளைகள் அவங்களுக்கு பெரியவர்களுக்கு இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வந்தவர். எல்லாவற்றையும் அடங்கும் காலத்தில் அவர் நேர்த்தியாக சந்திக்கிற தெய்வம். அவர் நேர்த்தியாக செய்கிற தெய்வம். அவர் நேர்த்தியாக முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமென், கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. திகையாதே, திகையாதே கலங்காதே, ஆமென், நான் உன்னுடன் இருக்க பயமே.
Hallelujah.
Hallelujah.
வல்லவராய்
முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஆமென் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
இந்த 2வது மாதத்தினுடைய வாக்கு தத்தமாகவும் வார்த்தையாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராங்க. ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகிலும் அனைத்தையும் உண்டாக்கியாரே, ஆகிலும் அனைத்தையும் உண்டாக்கியாரே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையில் நின்று சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையில் நின்று சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் ஜடி எல்லாமாகும், உம்மாலாகும் ஜடி எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமென். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே நன்றிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் கொடுக்க போகிற இந்த மன்னாவுக்காக உடைய கருத்தில் நிற்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்முடைய திருத்துவ நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய அவயங்களை வெறுத்த சேதனம் பண்ணி உடைய பாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த இடையூறுகளும் எங்களை தடைபடாதபடிக்கு கர்த்தர் ஒருவரே உடைய அசைபாடுகளை காணப்படுகிறார். உடைய மகிமையினாலே எங்களை நிரப்பட்ட ராஜா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல்களில் இடைப்பட்டீங்க, சங்கீத தியானத்தில் இடைப்பட்டீங்க, அடைய துதி ஆராதனை நீங்க மகிமைப்பட்டீங்க, அடைய சிறு பிள்ளைகளுடைய வசனத்தில் கர்த்தர் இடைப்பட்டீங்க, அடைய ஸ்தோத்திரம். ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீங்க, வாசித்த வேத பாடத்தில் நீங்க கூட இருந்தீங்க, சொன்ன சாட்சிகளில் நீங்க அடைய இடைப்பட்டீங்க. அதை இப்பொழுதும் நீங்க பேசும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் அதே வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வேத சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பல பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு சீசர்களுடைய நிலைப்பாடுகள் அங்கங்கே சிதறிய நிலைமையில, பயந்த நிலைமையில, போராட்டத்தின் மத்தியில, அடுத்து என்ன செய்வதும் தெரியாத மத்தியில சீசர்கள் இருக்கும்போது அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தையினாலே பேசப்பட்ட தேவ வார்த்தை தான் இந்த வேத பகுதி. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயத்துல நாம் நம்பி இருக்கிறவர்கள், நாம் அறிந்தவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு கடந்து போகும்போது அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த சீசர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்போ பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க?
என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர் காத்திருக்க சொன்னார்? யோவேலுடைய வாக்குத்தத்தம் 2ஆம் அதிகாரத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலுடைய நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், இதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது வரைக்கும் நீங்க அந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதுலயே தான் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க வெட்கப்படாதபடிக்கு ஒரு அபிஷேகத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்க காலத்துல தான் நிறைவேற போகுது. அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேறுவதற்கு காத்திருப்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை அருமையான சீசர்கள் மத்தியிலே கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு காத்திருங்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க? என்ன வாக்குத்தத்தம் நமக்கு இந்த வருஷத்துல? தண்ணீர் இல்லாம நாம் அடைக்கப்பட்ட குழியில் இருக்கிற ஆமென். அல்லேலூயா. விடுதலை பண்ணுவேன் வாக்கு கொடுத்துட்டார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த பிப்ரவரி மாசம் நீங்க காத்துடுங்க. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? 12வது மாதத்துல இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அந்த சீசர்களுக்கு சொன்னார், நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருந்தீங்கன்னா இந்த நன்மையை நீங்க என்ன செய்ய போறீங்க? யாருக்கு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தீர்க்க தரிசனம் யோவேலுடைய நாட்கள் இருந்த காலத்துக்கு முன்னாடி, அமைதியின் காலத்துக்கு முன்னாடி, பாபிலோனுடைய சிறைப்பட்ட அந்த காலத்துக்கு பிற்பாடு எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டது இந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல நிறைவேறுது. அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்னதை யாரை கொண்டோ நிறைவேற்றுவதற்காகவே முன்னாடி யாரை கொண்டோ சொல்லியிருக்கார். சொன்னவங்க இல்ல. சொன்ன தீர்க்கதரிசி இருந்தாரா? சொன்ன தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாரு கூட போச்சதோ அந்த மனுஷன் இல்ல. ஆனா வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த சபையில எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் ஒவ்வொரு ஜனவரியிலும், இல்லையா? அப்போ அந்த ஊழியக்காரர்கள் வேற வேற இடத்துக்கு கடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா இல்லையா? இன்னைக்கு நிறைவேறுது. நம்ம விசுவாசித்தா அது என்ன செய்யும்? நிறைவேறும், நடக்கும். பாட்டல நடத்துகிறவர். அப்போ அதற்கு நம்ம காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில காத்திருக்க வேண்டும்? எந்த சூழ்நிலையில சில மனிதர்கள் காத்திருந்தார்கள்? வேதாகமத்தில் சில மனிதர்கள் காத்திருந்த இடங்களும் சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு இன்னைக்கு பேசுவாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம், ஆதியாகமங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 துவங்கி வாசிக்கலாம். வேலைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்தையில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடு காக்க மட்டும் சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணும் வெவ்வேறு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக வெவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். ஆமென்.
அல்லேலூயா. தேவன் நோவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு பேரை ஆயத்தப்படுத்து, அந்த பேரைக்குள்ள விலங்கினங்கள், ஜீவராசிகள், பட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாம் இந்த பேரைக்குள்ள வந்துருச்சு. இந்த பேரைக்குள்ள நோவா வரும்போது அவருக்கு வயது என்னது? 600 வயது. என்ன சொல்லுவோம், அவர் ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்ட அந்த செய்த நாட்கள்ல அவர் என்ன சொல்றாரு, பேரைக்குள்ள போகிறார். 600 வயதுல போகிறார். அப்படி அந்த போய் அவர் என்ன செய்றாரு, அங்கே நிற்கிறார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது நோவா அவர் காத்திருந்தது எங்க? ஏற்கனவே வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனை வருஷம் காத்திருக்கிறார்? பல வருஷம். அவர் 600 வருஷம் அவர் என்ன செய்றாரு, அவர் பிறகு முன்னாடியே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டது? ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு எப்போ கொடுக்கப்பட்டது? அவருக்கு 500 வயதுல வந்து பேசுறாரு. ஆனா ஜலப்பிரளயம் இந்த பூமியில வரணும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது 500 வயது வரும்போது அவர் ஆண்டவர் பேசுறாரு. நோவாவுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா ஜலப்பிரளயம் வரும் அப்படிங்கிறத ஜலப்பிரளயம் அப்படின்னு சொல்லாம ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி அவனுடைய அடையாளமா வச்சார். வானவில் இல்ல, யாரு சொல்றது? மெத்துசலா. மெத்துசலா மரிக்கும் போது இது நடக்கும். அந்த பேருக்குரிய அர்த்தம் தான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த மெத்துசலானாலதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏன்னா நமக்கு பிறந்த குழந்தை என்னைக்கு மரிக்கும்னு தெரியாது. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து மரிக்கிற காலத்துக்குள்ள நான் யாரோடு கூட இருக்கணும்? தேவனோடு கூட உறவாடணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் தன்னுடைய 65வது வயதுல, மெத்துசலாவுடைய 65வது வயதுல யார் பிறக்கிறான்? ஏனோக்குடைய 65வது வயதுல மெத்துசலா பிறக்கிறார். இந்த 65 வயது அவர் எப்படி வாழ்ந்தா தெரியாது. அதுக்கு அப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. அப்ப 365 வயசுல ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த மெத்துசலாவுக்கு பிறப்பே ஒரு தீர்க்க தரிசனம் தான். இவன் மரிக்கும் போது இது நடக்கும் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, மெத்துசலா எத்தனை வருஷம் ஆகிறார்? 900. அப்போ நோவாவுக்கு வாக்குத்தத்தம் எப்ப கொடுக்கப்பட்டது? இவன் ஜலப்பிரளயத்துக்கு போகும்போது யார் மரிச்சிருக்கணும்? மெத்துசலா மரிச்சிருக்கணும், ஜலப்பிரளயம் உண்டாயிருக்கும். ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தனா அது மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 969 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நோவாவுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் எந்த வருஷம் கொடுக்கப்பட்டதுல யாரை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது? அதுக்கு நான் பார்க்கல, வேணாம், எனக்கு நிறைவேறுதுன்னா அது கர்த்தருக்கு சித்தம். அல்லேலூயா. அப்போ இந்த நோவாவை கொண்டு தேவன் மனுஷராக ஒரு பேரை என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்து. எப்படிப்பட்ட மரத்தை கொண்டு சொல்றாரு? கொப்பேர் மரம். அந்த நாட்கள்ல அது இன்னைக்கும் வேற ஆராய்ச்சி தான் பண்றாங்க. ஏன்னா ஜலப்பிரளயத்தினால அந்த ரகங்கள் அழிச்சு விட்டது. ஆனால் அந்த கொப்பேர் மரத்துடைய தன்மை, தண்ணீர்ல மிதக்கிற தன்மை, அந்த மரத்துக்குள்ள தண்ணி உரிகிற தன்மை கிடையாது. தண்ணி உறிஞ்சா எதுல மூழ்கிறோம்? தண்ணீரை மூழ்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நோவாவுக்காகவே ஒரு மரத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சைபர் டீஸ் அந்த ரகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி வேற ஆராய்ச்சி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மரம் இல்லை. அப்போ ஒரு மனுஷனை பாதுகாப்பதற்காகவே ஒரு ஒரு ட்ரீயை உருவாக்கி கொடுத்து அவருக்கு அப்புறம் அந்த மரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்காக எதையோ ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறார். நமக்காக ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். நமக்காக ஒரு
நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நமக்காக நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் யாருக்காக தர்றார்? நமக்காக, எனக்காக. நம்ம சொல்லணும், எனக்காக இந்த நாளில் என் குடும்பத்தை தந்திருக்கிறார், என் மனைவியை தந்திருக்கிறார், என் பிள்ளையை தந்திருக்கிறார், என் கணவரை தந்திருக்கிறார் அப்படின்னு யார் ஒரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கொப்பேல் மரத்தை ஆயத்தப்படுத்தி, இந்த கொப்பேல் மரத்து மூலம் ஒரு வேலையை உண்டாக்கி, இந்த வேலைக்குள்ள நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்ற உனக்காக அப்படின்னு சொல்றாரு, உன் குடும்பத்துக்காக நீ என்ன செய்ய, ஒரு வேலையை உண்டாக்கு. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்து ஒரு வேலையை செய்வதற்கு அதுக்கு ஒரு மாதிரி கொடுத்தார், ஒரு அளவை கொடுத்தது, இதன்படி செய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்றாரு? அதே 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துங்க. என்ன வசனம் கொடுக்கப்பட்டதோ, என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டதோ அதுக்கு நீங்க காத்துருங்க. அது அந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. அந்த வார்த்தை நீங்க உங்க வாழ்க்கை வசனத்துக்கு நேரம் வந்துச்சுன்னா வசனம் உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நம்ம வாழ்க்கை அதுக்கு நேராக நிற்க வேண்டும். இப்போ நோவா தேவன் சொன்ன வார்த்தையை நேராக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் என்ன செய்யறார்? கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அவர் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செஞ்சார். என்ன வேலை தான் செஞ்சிருக்கோம்? வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்கோம். வேற எந்த வேலையும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கருவி அன்னைக்கு கிடையாது. அப்ப எப்படி வேலையை செஞ்சிருப்பார்? ஒரு மரத்தை அறுத்து அதை என்ன செய்யணும்? ஒரு சேப்பு கொண்டு வந்து அவர் என்ன செய்யணும்? அதுக்கு உள்ளும் புறம் என்ன செய்யணுமா? கீழ் பூசி ஜன்னல் வச்சு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் செய்வதற்கு அன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வேலையை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை மரத்தை வெட்டினாரும் தெரியாது, எத்தனை மரத்தை இணைத்தாரும் தெரியாது. அப்போ அவ்வளோ வேலை கிட்டத்தட்ட அவருடைய வேலையுடைய சைஸு கிட்டத்தட்ட நம்ம அவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் தேர்வோம். ஹல்லேலூயா. அவ்வளோ பரப்பளவு உள்ளதை அவர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். அப்படி செஞ்சு அவர் என்ன செய்கிறாரு? நான் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தார், செய்து முடித்தார். அப்போ இந்த பைபிள் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா, செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன செய்ய முடியல. அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியல. ஆனா கர்த்தர் மட்டும் செய்யணும்னு நம்ம என்ன செய்யணும்? நினைக்கிறோம். ஆண்டவர் மட்டும் எனக்கு எதுவும் செய்யல, அவர் எனக்கு என்ன செஞ்சா அப்படின்னு யார் கேள்வி கேட்கிறோம்? கர்த்தரை கேள்வி கேட்டு ஆமா நம்ம விசுவாசத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கோம். பிசாசு செய்வான். ஹல்லேலூயா. பிசாசு அதை செய்வான், நிச்சயம் செய்வான். கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு சகோதரர் எனக்கு அறிமுகமானவர், சபைக்கு விசுவாசமா வந்தவர். அவர் ஒரு வாகனத்தை வச்சிருந்தார். வாகனத்துல அதிகமான வியாபாரம் இல்லை, வண்டி சரியா ஓடலை. குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ அவர் சொல்றாரு, நான் சர்ச்சைக்கு வரேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு
15 வருஷமா நான் எனக்கு வியாபாரத்தில் என்ன இல்லை, லாபம் இல்லை, திருப்தி இல்லை, வண்டி ஓடலை அப்படின்னு அவர் புலம்பினார். இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் சொன்னார், நான் சொன்னேன், நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருந்து பாருங்க, உங்கள் வியாபாரம் ஓடிச்சுன்னா நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க. வியாபாரம் ஓடலாம் மறுபடியும் வாங்க. 4 மாதம் வரல சர்ச்சுக்கு. 5 மாதம் ஒரு 10 பேர் ஐட்டி பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் வந்தார், என்னையா எப்படி இருக்கீங்கன்னா, முன்ன இருந்த கூட மோசமாக இருக்கு. அல்லேலூயா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாச்சு வருமானம் வந்துச்சு, நான் கடன் வாங்கி போட்டேன், இப்போ நான் கடன்காரனாக வந்து நிற்கிறேன் நான் சபையில் சொன்னேன். ஓ, தேவனிடத்தில் வந்ததுனால தான் அது கொஞ்சமும் நடத்தப்பட்டுச்சு. நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா உள்ளதும் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் நம்பி விசுவாசித்து வந்தார். அப்போ அவருடைய வியாபாரம் விருத்தி அடையாமலுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், வண்டியில் ஒரு எலுமிச்சை பழத்தை எப்பவும் தொங்க விடுவாங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கறேன். இப்போ நான் சொன்னேன், இந்த பழத்தை கலத்தி போடுங்க, நீங்கள் வச்சிருக்க ஒரு சில காரியத்தை எடுத்து போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார்னு சொன்னேன். அதுலேருந்து அதை மாற்றினாரு, நல்ல வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம எதையோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நம்ம இடத்துல இருக்கோம். அவர் சொன்னதை செய்ய முடியாதபடி நம்ம இடத்துல என்ன இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம குறைய என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். நான் நிறைவான பாட்டு, நான் வாரம் சர்ச்சைக்கு போகிறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்போ எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் ஆண்டவரத்தில் என்ன கேட்கலாம், என்னிடத்துல என்ன இருக்கு ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது, இல்லை என்னிடத்துல நீ என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்துவார். நிச்சயம் அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. இப்போ நோவாவுக்கு சொன்னபடியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ ஏற்கனவே 500 வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்து 600 வருஷம் வரைக்கும் வேலையை செய்வதற்கு மழை வருவதற்காக காத்திருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, ஏதாச்சும் உலகத்துல காத்திருக்காரு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலைக்குள்ள காத்திருக்கிறார். வாசிங்க 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 12 to 14 வரை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வயசுல? 607 601 600வது வயசுல வேலைக்குள்ள போனாரு. 601வது வருஷத்துல எதை விட்டு வருகிறாரு? ஆமா. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் வேலைக்குள்ள இருக்கிறாரு? 1 வருஷம் வேலைக்குள்ள காத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நமக்கு எப்படி கொரோனாவோ அதே மாதிரி யாருக்கு? நோவாவுக்கு. வேலைக்குள்ளே இருக்கிறோம். இந்த வேலைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? எல்லா விலங்கிலும் எங்கதான் இருந்துச்சு? அது மத்தியில் தான் யார் இருந்தா? நம்மளை அப்படி கொண்டு உட்கார சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வேலையே வேண்டாம், இந்த வேலைய இதுக்காக நான் வேலை செஞ்சேன், இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், விலங்கினத்துல ஆடு மாடுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்ததுக்காக நான் என்ன செய்யறேன், வீடை கட்டுனேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நொந்து போவோம், புலம்பிடுவோம், யோசிக்கிறோம். உலகமே அழிக்கப்பட்டது. ஜலப்பிராயம் நோவா அந்த வேலைக்குள்ள போய் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியாது, சமைச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த வேலைக்குள்ள 1 வருடங்கள் காத்திருந்தார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்ய? ஆமா, என்னைக்கு நிறைவேறுன்னு
யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த வேலைக்குள்ளாக ஒரு வருஷமும் அவர் எப்படி காத்திருக்கிறார்? யோசிச்சு பார்க்கிறோம். எத்தனை பேர் தான் இருந்தாங்க மொத்தம்? 8 பேர். அவங்க குடும்பம் மட்டும், வேற யாருமே கிடையாது, உறவுகள் கிடையாது, சொந்த மொத்தம் கிடையாது. சில சமயத்துல நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். தள்ளப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில கூட நாம் இந்த சூழ்நிலையில நம்ம காத்திருக்க வேண்டும். யாரும் இல்லாதவரை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லாதவரை, நான் விலங்கினத்தோடு கிடக்கிறேன், எனக்கு அமிர்த ஜீவனோடு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நாம் அந்த சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு நாள் பேரையின் கதவு திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஓராண்டு காலங்கள் அவருடைய வாழ்க்கையை அந்த இடத்துல நம்ம உள்ள இருந்தா நம்ம என்ன நினைப்போம், எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு யோசிப்போம். அந்த செய்தி எடுக்கும் போது நானும் அதை யோசிச்சுதான் எடுத்தேன். 1 மாசங்க 1 மணி நேரம் ஒரு குழந்தைய வச்சு ஒரு மணி நேரம் உங்க வீட்டில் உட்கார வச்சு பாருங்க, அது ஒரு இடத்துல உட்காருமா? அல்லேலூயா. சரி, உங்க பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆச்சு, பெரியவங்க தான், பெரியவங்களா இருந்தாலும் ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் இருக்கிறது அப்புறம் ஒரு வருஷம் முழுவதும் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலைமையில கணிசம் விலங்கினங்களை பார்த்துக்கிட்டு கணிசம் ஒரு பேசிக்கிட்டு கர்த்தரை துதித்து ஆராதித்து இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்திருப்பார்கள். அதனால தான் அவங்க வருஷம் போனது பெரிய. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க பேரைக்குள்ளே தேவன் என்ன செய்றார்? ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அம்மாவுக்கு வியாதி வரல, வேலைக்குள்ள வியாதி வந்து மறிச்சு போகல, விளைவின வரல, பசி வந்தது சொல்லப்படல, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அதாங்க வாக்குத்தத்தம் நிறைவேறினா நம்ம பொறுமையோடு காத்திருந்தா நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அது நிறைவேறும் போது அந்த நிறைவேறுகிற அந்த நெருக்கத்தின் காலத்துல நம் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. என்ன தேவையோ என்ன செய்வார்? அவர் சந்திப்பார். அவரால் எல்லாம் முடியும், கூடும். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரு? அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்றாரு? பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார். வாசிங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். இது யார் சொன்னது? யோசேப்பு சொன்னார். யோசேப்புடைய வாழ்க்கை அதுதான். இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த அனுமதிக்கப்பட்டது, ஒருவேளை என்ன சொல்ல நோவா பேரைக்குள்ள போகலன்னா முழு உலகமும் என்ன செஞ்சிருக்கும்? அப்போ ஒரு மனிதனால என்ன நடந்துச்சு? முழு உலகமும் உண்டாக்கப்பட்டது. எப்படி ஆதாமால மனுஷன் ஏவாளால ஒரு ஜெனரேஷன் உருவாக்கப்பட்டதோ அதே போல யாரால உருவாக்கப்பட்டது? நோவாவினால. அதே போல உங்களால ஒரு தலைமுறையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமால உருவாக்கப்பட்ட தலைமுறை பாவத்தில் அழிஞ்சு போச்சு. ஆனால் நோவாவால உருவாக்கப்பட்ட தலைமுறையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியே கொண்டு வந்தார். அந்த தலைமுறை யார் வரா? ஆபிரகாம் வரா. விசுவாசத்தின் தகப்பன் எங்க வரா? ஆமா. அப்போ என்ன சொல்றாரு? நம் மூலமாக நாம் அடைக்கப்பட்ட நிலைமையில, நாம் வேலைக்குள்ள இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்ம அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகும் போது நம்மை கொண்டு ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் காத்திருக்கிறோம். எப்படி வேலைக்கு வெளியிலையும் நம்ம காத்திருந்தார், வேறு மறுபடியும் எங்கே காத்திருக்கிறார்? வேலைக்கு உள்ளே காத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட காத்திருப்பு நமக்கு அவசியம். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம்
அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறினா நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு மனுஷரை குறித்து பார்க்கலாமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சந்தித்த போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக கீழே கிசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது இல்ல, நல்லா வாசிங்க, தப்பா வாசிங்க. ஒளிந்து வைத்து ஆமென். அல்லேலூயா. ஒபதியா என்கிற தேவ மனுஷன் எசபேல் பாகானுடைய தீர்க்கதரிசிக்கு ஆதரவா இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்து கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் தீர்க்கதரிசியோ அத்தனை பேர்களையும் கொலை செய்து நடத்தி வரும்போது இந்த தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஒரு 50 பேர், மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிகள்? 100 பேர். எங்க வச்சாங்க? குகைக்குள்ள. யோசிச்சு பாருங்க, இவங்க வெளியில இருந்ததை விட இந்த குகைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் குகைக்குள்ள இருக்கிறாங்க. இந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எப்படி இருந்திருப்பாங்க? லைட் இருந்திருக்குமா? குகை எப்படி இருந்திருக்கும்? இருட்டா இருந்திருக்கும். எத்தனை நாள் இருந்தாங்கன்னு சொல்லப்படல. நமக்கு ஒரு நிமிஷத்துல கரண்ட் போனா ஈபி காரங்க திட்டுறதுக்க. அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அவங்க எங்க உட்கார்ந்துருக்கிறாங்க? குகைக்குள்ள காத்து இருக்கிறாங்க, விடுதலை கிடைக்கிற வரைக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு மனுஷனை கொண்டு அந்த 50 பேர் 100 பேரும் எந்த சூழ்நிலையில் பராமரிக்கப்பட்டாங்க தெரியுமா? பஞ்ச காலம். அல்லேலூயா. சாதாரண விஷயம் இல்லை. ஆகாப் ராஜாவுடைய நாட்கள் எல்லாம் உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்துக்கு ஜெபம் பண்ணது ஒரு ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணதுனாலதான் இந்த ஊழியக்காரனே தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு செஞ்சாங்க. குடிச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. அதுதான் இந்த 100 பேரையும் ஒருத்தர் காப்பாத்துக்கிறார். பஞ்ச காலத்துல ஆண்டவர் போஷிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனாகி கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட நிலைமையில ஒரு கெபியை போல பேரைக்கணும். அப்படித்தான் இருந்துக்கணும். வெளிச்சம் இருந்துன்னு நினைக்கிறீங்க? ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னதான் இருந்திருக்கும்? சூரியனை பார்த்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. 40 நாள் மழை பெஞ்சுன்னா சூரியன் எங்க இருந்திருக்கும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒரு முகத்தை 8 பேர் இருந்தாங்க. 8 பேரும் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. குரலை வச்சுதான் என்ன செஞ்சிருக்கணும்? கண்டுபிடிக்கணும். ஆனாலும் ஆண்டு இருக்கிறார், நானே நித்திய வெளிச்சமாயிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வெளிச்சத்தை கொடுத்துருப்பாரு நமக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? அந்த பேழையுடைய நிலைமை, இந்த கெபியினுடைய நிலைமை யோசித்து பாருங்க. இந்த கோவிலுக்குள்ள 100 பேரும் என்ன செய்யலாம்? ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதே வருவோம். 50 பேர் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி இருப்பாங்க? சுதந்திரமா இருந்திருப்பாங்களா? இல்ல. நோவாச்சு சுதந்திரமா இருப்பாங்க. 8 பேர் தான் ஒரு இடத்துல. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை என்னது? நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நெருக்கம் உண்டாகும், சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனாலும் நீங்க என்ன செய்ய? காத்திருங்க. உங்களை ஒரு யாரை கொண்டு தான் கர்த்தர் போஷிப்பான். அல்லேலூயா. வாசிங்க. அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. 40 நாள் நடந்து போய் எங்க போய் தங்குறாரு?
ஒரு பர்வதத்தில் ஒரு கெபியில் போய் யார் தங்குனது? எலியா போய் தங்கிட்டார். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை? சில சமயம் நம்மளே போய் உட்காந்துப்போம், நம்மளே சுற்றி வேலையை அடிச்சுட்டு உட்காந்துப்போம். ஆண்டவரே நான் சாக போகிறேன், இதுதான் சொன்னார் ஊழியர். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இது அவரால் உண்டாக்குனது, தேவன் மனசில் செய்யலை. ஆமாம், எசேக்கியேல் வந்த உபத்திரவம் தான். ஆனால் அவர் எவ்வளோ அற்புதத்தை செஞ்சார், எவ்வளோ காரியத்தை செஞ்சார். ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? சோர்ந்து போயிட்டார். அவர் சொல்லி மழை நின்றுச்சு அப்படின்னா அந்த எசேக்கியேலுக்காக ஜெபம் பண்ணா எசேக்கியேல் எடுத்துக்க மாட்டார். அல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவர் என்ன செய்யல? அவர் அதெல்லாம் விட்டுட்டு பயந்து போய் கர்த்தர் யார் என்பதை மறந்து போய் எங்கே போய் ஒட்டிக்கிட்டார்? கேபியில் ஒழிஞ்சிக்கிட்டு. அதான் கேட்குறாங்க, உனக்கு இங்கே என்ன காரியம் வேலை? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மளை நாம் அடைத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இல்லையா? கெபியின் சூழ்நிலை நிமித்தம் ஜெபிக்கு போனவங்க வேற, ஆனா தன்னையே கெபிக்குள்ள கொண்டு வச்சதும் வேற. இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது நாம் எந்த சூழ்நிலை, நாம் நம்மளாய் ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டோமா இல்லை நமக்கு உருவாக்கப்பட்டதா? ரெண்டு தான். ஒன்று உருவாக்கப்படணும், இல்லைன்னா நம்ம உருவாக்கணும். அப்போ இது உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்ம பிரச்சனையே நம்மளால வந்ததா இல்லை நமக்கு உருவாக்கப்பட்டதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உருவாக்கப்பட்டதுன்னா அவன் ஜெயத்தை தருவான். நம்மளே உருவாக்கணும்னா நம்ம தான் அதை விட்டு வெளியில வரணும். ஏன்னா அவர் சொல்றாரு, கெபியை விட்டு என்ன செய்ய? நம்ம தான் வரணும். நம்ம வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு அங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் மேல என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எது நம்மளால முடியுமோ அதை செய்யணும். நம்ம அந்த காரியங்களை நம்ம ஆண்டவர் எடுத்துட்டு வர சொல்றாங்க, அதை வந்துட்டோம் அப்படின்னா அவர் ஜெயத்தை தருவான். அவர் நம்மோடு கூட பேசுவான். இந்த எலியா எப்பவும் கெபியை விட்டு வெளியில வந்ததா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆமா, அவருக்கு வெளிப்பாடு கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அப்போ இன்னைக்கு அநேகருடைய தரிசனம் என்ன செய்யல? நிறைவேறல. இன்னும் நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்? கெபியில உட்கார்ந்துட்டு ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். என்ன செய்ய மாட்டார்? எங்க வரணும்? அதை விட்டு வெளியில வாங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில காத்திருக்கிற அனுபவம். இந்த தீர்க்கதரிசி வெளியில வந்த உடனே கர்த்தர் பேசல. எலியா வெளியில வந்த உடனே கர்த்தர் பேசினாரா? இல்ல. 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆமென். ஆமென், அல்லேலூயா. நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடல அப்படின்னு சொல்லி எதை வச்சிருக்கான்? கெபியில வச்சிருக்கான். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தான். நம்ம பார்வையில நமக்கு நல்லா தோணும், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது இல்லை. நம்ம பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆண்டவருக்காக நான் ஆராதிக்கிற எல்லாம் பண்றேன், ஆனா எதையோ ஒன்று விட்டுட்டு கர்த்தர் வர சொல்றார் அப்படின்னா நம்ம விட்டுட்டு போனாதான் நாம் எதை பார்க்க முடியும்? ஆசீர்வாதத்தை, தரிசனத்தை, வெளிப்பாடுகளை. ஆமா, விட்டு வெளியில வந்து ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் கடந்து போகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் காற்று வீசுது, அதுலேயும் கடவுள் இல்லை. அதை தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த பகுதியில் சொல்லப்படும். ஆமென். ஆமென்.
அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலிசா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இன்று உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. காத்துக்கும் மூடாதவன், புயலுக்கும் மூடாதவன், அக்கினிக்கும் மூடாதவன் எதுக்கு மூடுனான்? மெல்லிய சத்தத்துக்கு தன்னை மூடிக்கொண்டான். மெல்லிய சத்தம் வல்லமை உள்ளது. காற்றின் சத்தத்துல வல்லமை இல்லை, அக்கினியில வல்லமை இல்லை. எதுல வல்லமை இருக்குது? அவருடைய மெல்லிய சத்தத்துல வல்லமை இருக்குதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காற்றையும் அக்கினியும் கண்டு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஒண்ணுமே இல்லைங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம விட்டுறோம், கேட்காம விட்டுறோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த கவியினுடைய நிலைமை எப்படி இருக்குது? நான் எப்படிப்பட்ட கவியில் இருக்கிறேன், அதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ காத்திருக்கிற அனுபவம், காத்திருக்கிறேன், எதுக்கு காத்திருக்கிறேன், ஏன் காத்திருக்கிறோம், அந்த காத்திருக்கிறதுக்குரிய வழிமுறைகள் என்ன, அதை விட்டு வெளியில வரணும்னா நான் எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற நிலையை ஆண்டவரிடத்துல விசாரிங்க. அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அப்படியே உங்க ஆவிக்குரிய நிலைமை கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. தேவன் பேசாத கல்லோ மண்ணோ மரமும் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவங்க. அல்லேலூயா. எப்படினாலும் கர்த்தர் பேசுவாங்க. அப்போ ஆண்டவராகிய தெய்வம் அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வருகிறோமா? நமக்கு பெரிய பெரிய சத்தம் தான் கேட்கும், ஆனா மெல்லிய சத்தம் என்ன செய்யாது? கேட்க கூடாதபடி பெரிய சத்தம் நம்ம காதை செவிடாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, போன் சத்தத்தை கேட்போம், டிவி சத்தத்தை கேட்போம், அந்த எல்லா சத்தத்தையும் கேட்போம். ஆனா இந்த சத்தம் கேட்க முடியாது, மெல்லிய சத்தத்தை கேட்க முடியாது. மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னா நாம் அந்த கெபியை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேல வாங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. வாசிக்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க 10 வரைக்கும். தானியேல் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது தானியேல் சிங்கக்கெபியில் போடப்படுவதற்கு, அந்த சிங்கத்தின் கெபியிலே போடுவதற்காகவே மற்றவர்கள் அதை ஆயத்தம் பண்ணினார்கள். தானியேல் சிங்கக்கெபியில போய் மாட்டல, அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பலிதான் இந்த காரியம். இந்த சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே போய் எத்தனை நாள் இருந்தார்? அல்லேலூயா. போட்டுட்டு அந்த இரவுல தூங்கி காலையில் எந்திரிச்சு போய் யார் பார்க்கலாம்? ராஜா பார்க்கிறார். சிங்கத்தின் கேள்வி, சிங்கம் ஒண்ணு செய்யல, தானியேலுக்கு ஒண்ணும் ஆகல. காரணம் என்ன? யார் அவமாயிருக்காங்க? ஸ்தோத்திரமானவரே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் அவர் கிரியை செய்வார். அங்கதான் நடந்தது. தானியேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கெபிதான் சிங்க கெபி, இல்லையா? அப்போ தானியேலுக்கு சிங்க கெபி ஏற்படுத்தப்பட்ட போது சிங்க கெபியில போட்டுட்டாங்க.
நம்மளை தூக்கி போட்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இந்த கடவுளே வேண்டாம், நான் எதுக்கு நான் சர்ச்சைக்கு போனோம்? இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போன என்னை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்கக்கேவியில போய் போட்டாங்க. இப்படிப்பட்ட கடவுளை நான் போய் ஆராதிக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனே போனாலும் என் தேவனை மட்டுமே நான் ஆராதிப்பேன். இவன் தான் கிறிஸ்தவர், இவன் தான் கிறிஸ்தவர், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். கல்லால அடிச்சாங்க, தூக்கி கொண்டு எங்கோடு போட்டாங்க? ஊருக்கு வெளியில வந்து போட்டாங்க. மறுபடியும் எதிர்த்து வர, மறுபடியும் அதே இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் கல்லால் அடிச்சதுக்கப்புறம் அவர் வெகு நாள் உயிரோடு இருந்தார், ஜீவனோடு இருந்தார். ஏன்னா தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக துணிகள் ஏற்படுத்தப்படுதுன்னா, ஆனால் அந்த இடத்துல நம்ம விசுவாசமா இருந்தா நமக்கு என்னமும் சேதம் வராது, எந்த ஒரு சேதமும். ஆனா நம்ம ஏற்படுத்தி கொண்டா நமக்கு என்ன வரும்? சேதாரம் உண்டாகும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம காத்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு கெவி போல, கெவிக்குள்ள இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, அந்த கெவிக்குள்ள இருக்கிற வாழ்க்கை யாரால வந்ததுன்னு நிதானத்தை பார்க்க. ஒண்ணு சத்துருவால வந்ததா, இல்லை என்னால வந்ததா? இதை நம்ம நிதானிச்சிட்டோம் அப்படின்னா நாம அன்னைக்கே விடுதலை ஆகிட்டோம். அல்லேலூயா. ஏன்னா விடுதலைக்கு நம்ம என்ன செய்வோம்? அடுத்து முயற்சி எடுப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். தானியேலுடைய வாழ்க்கையில தான் அப்போ அவர் சிங்கக்கவியிலே ஒரு சேதாரம் இல்லாதபடி என்ன செய்தார்? அவர் காத்து கொண்டார். அப்படி காத்து கொள்வதற்கு அவர் முன்கூட்டியே ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணதுனால தான் எங்க போனார்? சிங்கக்கவிக்கு போனார். ஜெபம் பண்ணதுனால தான் சேதாரம் உண்டாகும். நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வோம்? ஆமா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற திட்டம் நம்மகிட்ட கிடையாது, கிடையாது. வந்தா பார்த்து கொள்ளலாம். ஆனா வரும் முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா நல்லதுன்னு. திருட வந்தா பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டை பூட்டலாம். அவங்க திடீர்னு போயிட்டானே, அப்புறம் என்ன வீட்டை பூட்டி யாருக்கு கொண்டு வந்துடும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னுதாரணமா ஆயத்தமா என்ன செய்யணும்? முன்கூட்டியே ஆயத்தமா இருக்கிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ நம்ம காத்திருக்கிறது எங்க காத்திருக்கிறோம்? மூன்றாவது இடம் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் அல்லேலூயா. அவன் வசத்துல இருந்த வண்ணை குறித்து சிறைச்சாலை தலைவர் என்ன செய்யல? விசாரிக்கல. இப்போ இது யோசேப்புடைய வாழ்க்கை. இந்த வார்த்தை எங்க இருந்து சொல்லப்பட்டது? சிறைச்சாலையிலிருந்து. மூன்றாவது காரியம், சிறைச்சாலை போன்ற அனுபவம். இந்த மனுஷன் சிறைச்சாலையில எத்தனை வருஷம் இருந்தார் என்று தெரியல. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை அவனுடைய சகோதரரை விட்டு அரண்மனையில உயர்த்தப்படுகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை என்னதான் இருந்தது? ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை தான். ஆனால் அந்த சிறைச்சாலை வாழ்க்கையா இருந்தா கூட அவருக்கு அது சிறையிருப்பாகவே இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் மாற்றினார். அவர் சிறைச்சாலையில் இருந்த போது கூட அவர் வாழ்க்கை என்ன சொல்ல, அவருக்கு ஆசீர்வாதமா தந்து இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கர்த்தர். யார் கூட கர்த்தர் இருந்தார்? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டான். போத்திபாருடைய எஜமான் கண்டான். சிறைச்சாலையிலே தலைவனுடைய கண்களில் காணப்பட்டது. சிறைக்கு வந்த கைதிகள் மத்தியிலே காணப்பட்டது. இந்த யோசேப்பு கூட கர்த்தர்
கர்த்தர் இருக்கிறார். அப்போ நாம் சிறைச்சாலையில இருந்தா கூட நம்ம கூட யார் இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கூட யார் இருக்கணும் அப்படின்னு யார் தீர்மானிக்கணும்? நம்ம தான் தீர்மானிக்கணும். உங்க வீட்டுல யார சேர்க்கணும்னு யாரும் தீர்மானிக்கணும்? நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆனா நம்ம தீர்மானிச்சு வச்சுட்டு ஆனா என்ன செய்யறோம்? ஆமா, நம்ம தீர்மானிச்ச சில காரியத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு ஆண்டவரே வெளியில போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து குறி பார்த்து சுவாசியை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் வச்சுட்டு இதெல்லாம் வெளியில போக மாட்டேங்கிறத எப்படி போவோம்? உள்ள உணர்ந்து வச்சுட்டாரு. அல்லேலூயா. எந்த நன்மை நடக்கலன்னா அதுல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுனா நம்ம அதை விட்டு விலகி வரணும். அல்லேலூயா. அதை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம கூட கர்த்தர் இருப்பார். அப்போ இந்த இடத்திலும் பார்க்கும்போது சிறைச்சாலையினுடைய அனுபவம், இந்த சிறைச்சாலையில அனுபவம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? நல்ல உடை கிடையாது, நல்ல உணவும் கிடையாது, நல்ல இடமும் கிடையாது, இல்லையா? இன்னைக்கே சிறைச்சாலை எப்படி இருக்குன்னா அந்த நாட்களில் சிறைச்சாலை எப்படி இருக்கும்? அதான் எகிப்தினுடைய சிறைச்சாலை அன்னைக்கு கொடுமையா இருக்கும். அவங்க சிறைச்சாலையில உள்ள போய் சீமோனோடு வர்றதே பெரிய விஷயம் முடியுமா? அது வேத அறிவுதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறையில என்ன செய்வாங்க? கொடுமைகள் நடக்குமா? அவன் வெளியில வரக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனாலும் அதுல இருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? வெளியில கொண்டு வரான். கொண்டு வந்ததுக்காக கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்தபோது அவர் சொல்லுகிறான், நான் இந்த ஆண்டவராகிய இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்களோ அத்தனை பேருக்கு நான் சிறைச்சேதத்தை பண்ணினேன், துன்பப்படுத்தினேன், கொடுமைப்படுத்தினேன். அதே சிறைச்சாலையை நான் என்ன செய்தேன்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய முன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலகத்துக்கு பிரியமாய் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்களுக்கு சிறைச்சாலை இருந்தா கூட அதை மகிமையாய் மாற்றுகிற வாழ்க்கை தான் கர்த்தர். அல்லேலூயா. இந்த பவுல் ஒரு நாள் சிறைச்சாலைக்குள்ள உள்ள அழைக்கப்படுகிறார். ஆசைங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உடற்காவலரில் அடைத்து அவர் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைப்பான். ஆமென். அல்லேலூயா. அவனை அடிச்சு போட்டாச்சு, அதுக்கப்புறம் போய் மாற்றது அவசியமா இல்லை. ஆனாலும் இந்த சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைக்குள்ள காத்து இருக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள காத்து இருக்கிறவர்கள் சும்மா இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். உங்கள் சிறையிருப்பின் மத்தியிலே கர்த்தரை நீங்க துதித்து ஆராதித்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டு. அதுதான் கர்த்தர் சொன்னார். வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறணும். நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வேலைக்குள்ள இருக்கிறேன், கெவியில இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன் இப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? நீங்க கர்த்தரை துதிங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவது. அல்லேலூயா. எத்தனை காவல் போடப்பட்டிருந்தாலும் அத்தனை காவலையும் தாண்டி வல்லமை உள்ளது கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் தான்
இருந்துச்சு, அவன் பாடி துதிச்சாங்க. என்ன இறங்கிருக்கும்? ஆண்டவருடைய பிரசனம் இறங்கியது. அந்த பிரசனத்துக்கு முன்பாக இந்த கட்டடம் ஒண்ணுமே இல்லை, பெரிய பெரிய மாளிகை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு அசைவு அசைஞ்சாருன்னா போதும், பூமியே என்ன செய்யும்? விளந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் செய்து முடிப்பார். அவர் அவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம், சாதாரண தெய்வம் நம்முடைய தெய்வம் கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சாதாரண ஒரு தெய்வம் கிடையாது. அவர் ரெண்ட சராசரங்களை படைத்தவர். யோசித்து பார்க்கலாம், அவருடைய படைப்பின் கிரியைகள். இந்த உலகத்துல நம்ம எதனால சுவாசிட்டு இருக்கோம்? அவன் நாசின் சுவாசம், இந்த உலகத்துல காற்று. இப்போ காற்று பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு இடத்துல ஃபுல்லாக சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன இல்லை? ஆக்சிஜன் இல்லை. ஆனா காற்று எல்லா இடத்துக்கும் சுத்துது. ஏன்? ஆக்சிஜன் இல்லாத இடத்துக்கு போடாமல. மேல ஓப்பன் பிளேஸ் தானே. இப்போ ஒரு பலூனுக்குள்ள காற்று அடைச்சி வச்சிருக்கோம். ஒரு ஓட்டை போட்ட உடனே என்னது? புஷ்ஷுன்னு வெளியில போற அந்த காத்து இந்த பூமியெல்லாம் சுத்துது. காத்து மேல ஏன் போல? கர்த்தருடைய படைப்புங்க. அவர் சொன்ன ஆகும். ஆமா, அவர் கொடுத்தது. சூரியனுக்கு கொடுத்ததுன்னா நீ இங்க இருந்து இங்கதான் போகணும் அப்படின்னா அது வரைக்கும் தான் அது போகும். பூமி இப்படிதான் சுத்தணும்னா அதுதான் சுத்தம். அன்னைக்கு சொன்னது இன்னை வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறது. அத்தனை விதமான கிரியேஷன் நீங்க சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய படைப்பே ஒரு அற்புதங்க. ஒண்ணுமே இல்ல, அப்படிப்பட்ட படைப்பை படைச்சார். ஆனா அதுல விசேஷித்த படைப்பு தான் யாரு? மனிதனுங்க. ஒண்ணுமே இல்லாம படைச்சதுக்கே அவர் அவ்வளவு தூரம் செய்யறவரு விசேஷித்த வளமாய் படைக்கப்பட்ட நம்மளை விட்டுருவாரா? விடவே மாட்டார். அப்படின்னா கர்த்தரின் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய சிறையிருப்பு என்ன செய்தது? மாறினது. அவர் எடுத்து போடுகிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3 இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்கத் தொடர்ந்தான். அப்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்பு வம்சங்களில் வாசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச நபர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஊக்கத்தோடு, தூக்கத்தோடு இல்லை. என்னது? ஆனா நம்ம எப்படிதான் ஜெபம் பண்றோம்? படுத்துட்டே போத்துறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்பமான பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரை கண்டார், சுகமான நித்திரை. இதுதான் நமக்கு பிடிச்ச வசனம். அல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு எழுந்தா வாய்ப்பே இல்லை. அடுத்தவனுடைய சிறையிருப்பு நமக்கு தெரிந்து யாரோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக சபை என்ன செய்யணும்? ஊக்கமாய் செய்யணும். அவங்க சிறையிருப்பு என்ன செய்யணும்? மாற்றப்படணும். நம்முடைய சிறைப்பட்ட வாழ்க்கையில இந்த சிறைச்சாலைக்குள்ள கூட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருங்க. பேதுருவும் சிறைச்சாலைக்குள்ள காத்திருக்கதான் செஞ்சார். யோசேப்பு காத்திருக்கதான் செஞ்சார். ஆனா அவங்க விசுவாசத்தை விட்டு என்ன செய்தார்? விலகல. மூப்பர்கள் மத்தியில, பரிசேயர் மத்தியில, சதுசேயர் மத்தியில, ரோமர்கள் மத்தியில கொண்டு நிறுத்தும் போது அடிச்சுட்டு இனி இயேசுவை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் உத்தமமானது ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க.
நீங்க என்னத்தையும் செஞ்சுட்டு போங்க, நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் நின்றோம்னா நமக்கு எதிர்த்து எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் அத்தனை பேரும் அடிந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு சிறைச்சாலையினுடைய அனுபவங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். பேருடைய சிறைச்சாலை அனுபவம் வேற. அவர் ஜெபம் பண்ணல. அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் பவுலுடைய சிறைச்சாலையில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ யார் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? சிறைச்சாலையில் உள்ள இருந்தாலும் அவங்க ஜெபம் கேட்கப்படுது, சிறைச்சாலைக்கு வெளியில இருந்து ஜெபம் பண்ணுடைய ஜெபமும். அப்போ எல்லாருடைய ஜெபம் என்ன செய்யும்? இன்னைக்கு சங்கீதம் தான். அல்லேலூயா. ஆராதனையா இருந்தான். நான் ஆராதனைக்கு பாட்டு எடுக்கும் போது தான் இன்னைக்கு என்ன மெசேஜ்னு அப்படின்னு நான் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டோம். பேசுகிற வார்த்தையின் பலிபீடத்திலிருந்து மட்டும்தான் வரும். வீட்டில் பாஸ்டர் மாட்டில் அவங்க கேட்கவும் மாட்டாங்க, நான் சொல்லவும் மாட்டேன். என் தெரியும், அவங்க கேட்டாலும் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன தெரிஞ்சு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா தேவன் இறைவனில் அர்த்தம் பார்க்க முடியும். நாங்கள் எடுத்த பாடல் எல்லாமே இந்த செய்திக்கு ஏற்றாறு போல தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா. அவன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னா நீங்க காத்துருங்க. சீசன்களை பார்த்து சொன்ன வாக்கு தத்தம் இன்னைக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இன்னைக்கு நிறைவேறல, நீங்க காத்திருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கோ கொடுக்கப்பட்ட வார்த்தையை சீசர்கள் மத்தியில் நிறைவேற்றினார் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்குமாக. சங்கீதம் 126:1 வாசிங்க. 126. சீயோனிலிருந்து கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருப்போம். சிறையிருப்பு மாறுவதே நமக்கு தெரியாது. பேதுருடைய வாழ்க்கையில் தான் அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளில வராது. தட்டி எழுப்பிட்டார். எழுப்பி வெளில கொண்டு வரும்போது அவர் வாழ்க்கையில் ஏதோ சொப்பனத்துல நடக்குதுன்னு நினைச்சிட்டு வெளியில தூதர் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நடக்குது. நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் என்னை விடுதலாயிருக்கிறார். அப்பதான் யார் உணர்றா? பேதுரு உணர்கிறார். நம்முடைய சில சமயத்தில் நம்முடைய சிறையிருப்பு மாறும்போது நமக்கு எப்படி மாறுச்சுன்னே தெரியாது. ஆனால் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். போகாமல் ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நீங்க காத்திருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாழ்க்கை செய்வார். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.